வந்து 70 ரூபா. பார்சல் 60. ஓகே. சாதம் கொஞ்சம் கூட வச்சு 70 கொடுத்துருங்கன்னு கேட்டாலும் அதுக்கு தகுந்தாப்புல செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. அதான் ஒரு 7-8 வருஷமாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்களா சார்? சாப்பாடு நல்லா இருக்கும். எல்லா மக்களும் சாப்பிடுங்க. ஹோம் சக்தி மிஸ்க்கு வந்து ஆர்டர் கொடுங்க. சிறப்பாக இருக்குது சாப்பாடு. ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்களை மாறி பேசுகிறேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருந்தாக்கா பாபநாஸ் வந்திருக்கோம். ஓம் சக்தி மெஸ்க்கு வந்திருக்கோம். வீட்டு மாதிரி உணவகத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் அவங்க ஹோட்டல். அதாவது வீட்டிலே இவங்க வந்து ஹோட்டல் நடத்துகிறாங்க. பூச்சா நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மக்களே பாருங்கள், அவங்க ஹோட்டலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு வீட்டில் தான் நடத்துகிறாங்க. ஹோம் ஸ்டைல் ஃபுட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியான லொக்கேஷன் சொல்லணுனாக்க பாபநாசத்தில் உள்ள திருப்பாலத்துறை, அதாவது இந்தியன் பெட்ரோல் பேங்க் அருகில் இந்த ஓம் சக்தி மெஸ் இருக்குதுங்க. இது பாருங்கள், மெயின் ரோட்டை பாருங்கள். இந்த சைடு போனாக்க கும்பகோணம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது முதல்ல போடலாம். வணக்கம். உங்கள் பேர்? வணக்கம், என்னோட பேர் சாந்தி. ஓகேம்மா. நான் வந்து 15 வருஷமாக ஓம் சக்தி மெஸ் அப்படிங்கிற பேரில் வீட்டு முறை சாப்பாடு செஞ்சுருக்கோம். ஓகேம்மா. 15 வருஷமாக எங்களுக்கு நல்ல ஆதரவு தான் எல்லா மக்களுமே கொடுத்துருக்காங்க. பாபநாஸ்க்கு வெளியில் நிறைய இடத்துலேருந்து வந்து வெளியூர்லேருந்து வந்து சாப்பிட்டு போனாங்க. ஓகேம்மா. நாங்கள் வந்து சமைக்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன எங்களோட ஐடியா என்னென்னா, மக்களுக்கு வந்து வயிற்றில் எந்த கோளாறும் வரக்கூடாது. ஓகேம்மா. வயிற்றுப்போக்கோ வர அஜீர்ண கோளாறோ வேறு எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட முடிவு. ஓகேம்மா. அதனால வந்து நாங்கள் அந்த சாதத்தில் அஜினமோட்டோ இந்த இது மாதிரி சோடா உப்பு இது மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் எதுவும் நாங்கள் போடவே மாட்டோம். ஓகேம்மா. மெயினாக வந்து மசாலா ஐட்டம் பூரா கையால் அரைச்சி தான் வீட்டில் எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி காய வச்சு அரைச்சி அந்த மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, முட்டை கிரேவி, முட்டை வறுவல், அந்த முட்டை சம்மந்தப்பட்டது எல்லாமே அது போடுறது. மிளகு, ஜீரகம் இதெல்லாமே அரைச்சிக்கிறது தான் நாங்கள். ரசத்துக்கு வந்து இந்த ரசப்பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் கலக்கிறது கிடையாது. எப்போதும் ரசத்துக்கு வந்து நாங்களாவே மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் அரைச்சி தான் நாங்கள் வந்து ரசமே வைப்போம். நிறைய பேர் சாப்பிட வர்றாங்க, எந்த கோளாறும் வயிற்றுக்கு இல்லை, ஒரு 4 மணிக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. பெரிய ஆஃபீஸர்லாம் அப்படி தான் சொன்னாங்க எங்கள்கிட்ட. வீடியோ ஆஃபீஸு, இந்த மாதிரி தாலுக்கா ஆஃபீஸு, இந்த வெளியூர்லேருந்து வர ஆஃபீஸர்ஸு, இந்த வாட்டர் ப்ரூஃப் இன்ஜினியருங்க, அவங்கெல்லாம் ரெகுலராக வருவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க. நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அவங்களாம் சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு போவாங்க, நல்லா இருந்துச்சுமா, அதனால ரொம்ப லாங்லேருந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. முக்கால்வாசி ஆஃபீஸருங்க தான் வருவாங்க. என்ன ரைஸ் கொடுக்குறீங்க? ரைஸ் வந்து புல்லட்னு ஒரு ரைஸ் போடுறோம். அந்த ரைஸ் தான் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு செட் ஆகும். ஆனால் கொஞ்சம் விலை கூட தான் இருந்தாலும் விலையை பார்த்தா வந்து குவாலிட்டி இருக்காது. அதனால வந்து நாங்கள் அந்த ரைஸ் தான் போடுறோம். எப்போதுமே ரைஸை மாற்றவே மாட்டோம். அதே ரைஸ் தான் எப்போதுமே போடுறோம். தேடி கிடைக்கலன்னா போயிட்டு எல்லா மக்களும் சாப்பிடுங்க. ஹோம் சக்தி மிஸ்க்கு வந்து ஆர்டர் கொடுங்க. சிறப்பாக இருக்குது சாப்பாடு. பாருங்க, மீனை பாருங்க, எப்படி பாருங்க, நல்லா கறி பேசுறீங்க, அருமையாக இருக்குது. இது சாப்பிட்டு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு அப்புறம் பாருங்க, எவ்வளோ பீஸாக இருக்குது. ஊறுகாய், உருளைக்கிழங்கு பொரியல், கோஸ் இதெல்லாம் வச்சு சாப்பாடு வந்து சாப்பிட்டாங்கன்னா 70 ரூபா. ஓகேங்களா? பார்சல் வாங்கினாக்க 60 ரூபா.
சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சார்? என் பேர் விஜயகுமார். இங்கே எத்தனை மாதம் சார் சாப்பிட்ருக்கீங்க? நான் இங்கே இருக்கிற ஒரு 7-8 வருஷமாக சாப்பிட்ருக்கேங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்களா சார்? சாப்பாடு நல்லா இருக்கும். ஓகே. எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுறாங்க? சாப்பாடு வந்து 60 ரூபா சாப்பாடு. அது 7 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். ஓகே சார். வீட்டு சாப்பாடு நான் வந்து அடுத்தலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே சார். வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்து வராங்க. வீட்டில் தான் சாப்பிட்றேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பார்சலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்சல் சாப்பாடு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே தஞ்சாவூர் மாவட்டங்கிறதுனால அதிகமாக வயக்காட்டு வேலை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு 10-20 பார்சல் போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மக்கள். இப்போ நம்ம பேச வராமல் திரும்பவும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம். ஆட்டா வந்து 70 ரூபா, பார்சல் 60. ஓகே. சாதம் கொஞ்சம் கூட வச்சு 70 கொடுத்துருங்கன்னு கேட்டாலும் அதுக்கு தகுந்தாப்புல செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. அதோட வந்து இப்போதைக்கு ஒரு 15வது வருஷம் நாங்கள் வந்து எங்களோட கடை வந்து அடியெடுத்து வச்சுருக்கோம். ஓகே. அதுக்காக வந்து நாங்கள் ஒரு ஆஃபர் மாதிரி மீன் வறுவல் வந்து சின்ன சின்ன பீஸ் கட்டுப்படி ஆகலை, இருந்தாலும் வந்து சின்ன சின்ன பீஸ் வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அதாவது இந்த பார்சலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது லொக்கேஷன் கரெக்டாக எங்கேம்மா சொல்லலாம்? லொக்கேஷன் இது இந்த கடை வந்து எந்த இடத்துல இருக்குது? கரெக்டாக லொக்கேஷன் சொல்லுங்கள். பாபநாசம் திருப்பாலத்துறை பெட்ரோல் பங்க். இந்தியன் பேங்க் கிட்ட இருக்குது. இந்தியன் பெட்ரோல் பேங்க் கிட்ட இருக்குது. இந்தியன் பெட்ரோல் பேங்க்கு பக்கத்தில் கரூர் வைஷா பேங்க்கு இது எல்லாமே இருக்குது. பக்கத்தில் பாபா பாசலான்னு ஒரு தியேட்டர் ஒன்று இருக்குது. மெயின் பெட்ரோல் பங்க் தான். ஓகேம்மா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9629888895. உங்கள்கிட்ட எல்லாம் மகளிர் தான் வேலை பார்க்குறாங்களா? எல்லாருமே மகளிர் தான். ஒரு 5 பேர். சொல்லுங்கள். 5 பேர் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகேம்மா. எல்லாமே லேடிஸ்ங்க தான். ரொம்ப நாளாகவே வேலை பார்க்குறாங்க. 7 வருஷம் 6 வருஷம் இப்படி தான் லேடிஸ் எங்கள்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி டேஸ்ட்டாக செய்கிறாங்க சாப்பாடு. ஓகே. ஓகே. வாரத்தில் 7 நாள் நடக்குமா? 7 நாள் தான். வாரத்தில் லீவே கிடையாது? உண்டு, லீவுலாம் கிடையாது. ஓகே. ஆனால் லேடிஸ்க்கு எப்பயாவது லீவு கேட்டால் லீவு கொடுத்துருவோம். ஃபங்க்ஷன் நேரத்துலையும் கேட்டாலும் லீவு எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே லேடிஸ். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுமே? காலையில் எல்லா கேர்ள்ஸுங்களும் 9 o'clock வந்துடுவாங்க. ஈவினிங் போகும்போது 4 o'clock கிளம்பிடுவாங்க. எல்லாம் செஞ்சு வச்சுட்டு. ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக தான் செஞ்சு தருவாங்க. ஓகேம்மா. அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. ஓகே. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். ஓகேம்மா. உங்கள் கடை சிறப்பாக போகும். வாழ்த்துக்கள். நன்றிம்மா. ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்சலுக்கு கூட்டு பொரியல்லாம் பார்சல் கட்டிகிட்ருக்காங்க. வாழையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சார் வணக்கம். உங்கள் பேர் சார்? குமார். நீங்கள் சாப்பிட்றீங்களா சார்? நல்லா இருக்குல்ல சாப்பாடு? எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுறாங்க? சார்ஜு எல்லாம் ஒரு நாள் ஒருத்தர் கொடுப்போம். 70 rupees நினைக்கிறேன். ஓகே. ஓகே. நல்லா இருக்குல்ல சார்? நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். குட்டிமாரி சேனலுக்கு உங்கள் ஆதரவுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.